ஆமாங்கண்ணா. ஸோ எல்லோருக்குமே இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது தேர்தல் நடந்த பிறகு யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல, அல்லது அவர்களுக்கு இடையில ஒரு கூட்டணியில் சப்போர்ட் கொடுத்த ஒரு கட்சி வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் அதை சமாளிக்க போகிறோம்? அது ஆர்டிகல் 83 அதுவும் கூட ஒரு ஐடியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எப்படி இதை கொண்டு போக போகிறோம்? குறிப்பாக ஆர்டிகல் 83 அவங்க சொல்லியிருப்பது, when the house of people இரண்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பாராளுமன்றம், ஒன்று சட்டமன்றம். when the house of people is dissolved sooner than the expiry of its full term, அதனுடைய 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றம், குறிப்பா லோக்சபா, அது டிசால்வ் பண்றாங்கன்னா, the new house of people constituted pursuant to elections occasioned by such dissolution shall continue for such period as is equal to the unexpired term of the immediately preceding house of people. அதாவது இதற்கு முன்பு 5 ஆண்டு காலம் இருந்த ஒரு இது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த பிறகு, ஏன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா, ஏன்னா அது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு வருது. அதன் பிறகு யாராச்சும் ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பீரியட் இஸ் ஈக்குவல் டு த அன்எக்ஸ்பைர்டு டேர்ம் ஆஃப் த இமீடியட்லி ப்ரிசீடிங் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னாங்கன்னா, பெர்ஃபெக்டா இதுல ஆன்சர் இருக்குன்னு சொல்றதை விட எல்லோருக்கும் தேர்தல் போறதுக்கு முன்னாடியே தெரியும் இது நடந்தா இதுதான், இது நடந்தா இதுதான். ஆனா தேர்தலை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதனால இன்னைக்கு யாருக்குமே தேர்தல் போவதற்கு முன்பு நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிங்கன்னா, அதுவும் குறிப்பாக மிட் டேர்ம் எலெக்ஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மிட் டேர்ம் எலெக்ஷன் கொண்டு வர்றாங்க. அந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு த ரிமைனிங் டேர்ம். 2034க்கு பிறகு ஒரு சட்டமன்றத்தில் ஆட்சி கலைக்கப்படுதுன்னா நடக்கக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன் என்பது அந்த 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கேப் தான் அந்த எலெக்ஷனா இருக்கும். 2034 தமிழ்நாடு எலெக்ஷனுங்கண்ணா, 2039 வரைக்கும் 37 ஆட்சி கலைஞ்சிருச்சு. 37 நடக்கக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு தான் அந்த எலெக்ஷன் இருக்கும். அதே கனிமொழி அக்கா சொல்ற அதே லாஜிக்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எலெக்ஷன் நடந்த பிறகு அரசியல் கட்சிகள் அவர்களாகவே ஒரு புதிய எலெக்ஷனுக்கு தள்ளுறாங்க நம்மளே. அதே லாஜிக் கனிமொழி அக்கா அங்கேயும் சொல்லணும் இல்லைங்கண்ணா, தள்ளுறாங்க. ஆனா இல்லைங்கண்ணா, ஓட்டு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம முன்னாடி பண்ணல. 2034 இருந்து நடக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு போடும் போதே மக்களுக்கு தெரியும் இது 5 ஆண்டுகள் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணங்கன்னா அடிப்படையில் இதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். இப்ப 2037 ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட போறாங்கன்னா, அந்த 2037 தேர்தலில் போடுறவங்க அது எலெக்ஷன் நடக்காதுங்கண்ணா. என்ன இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் பல விஷயங்கள் தெளிவா சொல்லுது. 6 மாத காலம் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு நேரம் இருக்குன்னா எலெக்ஷன் நடத்த போறது இல்லை. 1 வருடம் தான் இருக்குண்ணா. நம்ம 1 வருஷம் 3 மாசம், 1 வருஷம் 6 மாசம் நம்ம இழுத்துக்கலாங்கண்ணா. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், 2034க்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் மிட் டேர்ம் எலெக்ஷன் நடந்தா 5 ஆண்டு பீரியட் தான், அதுக்குள்ளதான் அந்த எலெக்ஷன் நடக்க முடியுங்கிறது தெளிவா இருக்கும். ஏன்னா அண்ணா எப்படி அந்த மாநில உரிமை படிக்கிறாங்க? ஏன்னா அண்ணா ஒரு நிமிஷம், லோக்சபாக்கு இதே பிரச்சனை தானே. இவங்க மாநிலம்னு சொல்றாங்க, நான் மத்தியன்னு சொல்றேன். 2034 அமையக்கூடிய மத்திய அரசு அது 2036 டிசால்வ் ஆகுதுன்னா அந்த அரசுக்கு நடக்கக்கூடிய தேர்தலும் 2039 தானே. பெரிய ஆபத்து இல்லையா அண்ணா? தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? இல்லைங்கண்ணா, உதாரணத்துக்கு 2034 லோக்சபா வச்சுக்கலாங்கண்ணா. 2034 லோக்சபா, அந்த லோக்சபா ஏதோ ஒரு காரணத்திற்காக 2036 கலைதுன்னு வச்சுக்கலாங்கண்ணா.
அப்ப 2036 நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் தனியா நடக்கும். அதனுடைய பீரியட் 3 வருஷம் தான். அப்ப 2039 எல்லா லோக்சபாவும் அசம்பிளி அதே மாதிரி நடக்கும். இல்ல எங்கேயும் தவறு இல்லையாங்கண்ணா? அவ்வளவுதாங்கண்ணா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான். அதனால கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில உரிமை பறிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே தானே. 2036 ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரல 34 அவங்களுக்கு இதே பிரச்சனை தானே. டிஆர் பாலு ஒன்னு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க. சொல்றாங்க டிஆர் பாலு ஒன்னு ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க. 10,000 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துறோம். அப்ப நாம வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும். ஆனா இதா இருந்தா இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல நடக்கும், 6 மாசம் கழிச்சு ஒரு ஸ்டேட்ல நடக்கும். ஸோ டிஆர் பாலனுடைய கருத்து என்ன, ஒரே நேரத்தில் நீங்க நடத்துறதுனால அவ்வளவு இவிஎம் வேணும். அண்ணா நாம சொல்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷமும் 6 தேர்தல் நடத்துறீங்க. 3 மாசம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே 3 மாசம் ஒதுக்கிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. மாடல் கோட் ஆஃப் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலைமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இது வந்து $4 trillion எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பாருங்க. இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 15 வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாற்றணும். டிஆர் பாலு பேசுற பேச்சுலதே சொல்றாங்க. அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷன்ல இவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா. நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போங்கன்னா எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கும் ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்கண்ணா. இப்போ நம்ம பேசும்பொழுது கடந்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவில் எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கு, அத்தனை முறை ஆகலிங்கண்ணா. ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் 1, 2, 3, 4 முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலை நம்ம கொண்டு வராம இருந்தா தவறா போயிருமல்லங்கண்ணா. அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு 6 டிசால்வ் ஆகுதா? இல்ல, டிசால்வ் எப்பவாச்சும் ஆகுதுங்கண்ணா. இல்ல அசம்ஷன் என்ன, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்து நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பதுதான் நம்ம சொல்றாங்கன்னா. அதை வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்லயும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இதனால என்ன லாபம் வருங்கிறத ஆர்கியூ பண்ணிருக்காங்க அவங்க. இப்ப இரண்டாவதுங்க, இப்ப முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்விக்கு என்னன்னா, அப்ப பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா? இப்ப முதலமைச்சருடைய ஐயம் என்ன? சரி, அப்ப தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்ப மேல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்குமா? அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமான. ஆனா இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் 1. ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு, மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு. அப்படித்தான் இப்பதான் மாறி இருக்கு. இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி, ஒரிசாலையும் பிஜேபி மேலே வந்திருக்காங்க. மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப புத்திசாலியா தாங்கன்னு இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்க ஆந்திரால தோத்தோம், மேல ஜெயிச்சோம். இது 5 ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்துருக்காங்க, நாயுடு ஜெயிச்சிருக்காங்க, நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க. மாநிலத்துல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மத்தியில யாருக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளி ஒரே மாதிரி தானே ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கணும், இல்லையல்ல? இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியால கொண்டு வராத ஒன்ன பாஜக கொண்டு வரலீங்களா? இதுவரை 4 முறை இந்தியால 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. மகேஷ் அண்ணா எதுக்கு அங்க போறீங்க? 2026 வரும், எதுக்கு நீங்க 2034 போறீங்க? அண்ணா 2020 அதான் நம்ம எல்லாம் ரொம்ப அண்ணன் எல்லாம் நாங்களாம் 2038 பத்தி பேசிட்டு இருக்கோம். 34. ஆனா 2026 பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு மிக மிக வித்தியாசமான களத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். காரணம், திராவிட கட்சிகள் தனியாக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாங்க பார்க்கல. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பை பார்க்கிறோம். there is a possibility. அதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு புதுவிதமான அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அது 2025 தான் தீர்மானம் செய்யுங்க. 2026 எப்படி இருக்கும், கூட்டணிகள் எப்படி இருக்கும்,
புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எதை மக்கள் முன்னாடி வைக்க போறாங்க, ஆளுகின்ற கட்சியும் எதிர்க்கட்சியும் எப்படி தங்களை நிலைநாட்டப் போகின்றார்கள் என்று. அதனால் 2026 ஒரு மிக வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் களத்தை நம்ம பார்க்க போகின்றோம் என்பது எங்களுடைய கருத்து.